இங்க பாத்தீங்கன்னா இன் இன்டு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இன் இன்டுனா இன்னா ஒரு பொருள் ஒரு இதுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம், இன்டுனா அதை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். பார்க்கலாமா? The chocolate is dash the box. அப்ப சாக்லேட் எங்க இருக்கு? பாக்ஸுக்கு உள்ள இருக்குன்னு அர்த்தம் இல்லீங்களா? So chocolate is in the box. The man jumped the dash the pool. அப்ப என்னது? அது ஒரு மனுஷன் அந்த ரிவர் அந்த ரிவருக்குள்ள உள்ள போகிறான். ஓகேவா? அப்போ நோக்கி போகிறான் அர்த்தம். அப்போ into வரணும், பிரிக்க கூடாது, ஒன்னா சேர்த்து நம்ம எழுதணும். His mom was dash the kitchen. அம்மா எங்க இருக்கறாங்க? கிச்சன் ரூம்ல இருக்கறாங்க. So the mom was in the kitchen. The frog fell dash the river. அப்போ தவளை வந்து என்ன பண்ணுது? ரிவருக்குள்ள விழுது இல்லீங்களா? So அப்ப into வரணும். Ravi went dash the office. சொல்ல முடியுமா? Correct. Ravi went into the office. English easy தாங்க. Follow Englishify.